තවමත් නිම නොවුණු වසංගතය සමගින් කරන සටන නිමවන්නට ඉඩ නොදෙමින් එළඹෙන ජපමාල මාසයේ දෙවම්මාගේ සරණය පතමු. ජපමාල පුදසුන ශ්‍රී ලංකා කතෝලික රදගුරු සම්මේලනයේ අනුශාසනාව සහ මඟ පෙන්වීම සමගින් ඔක්තෝබර් මාසය පුරාවටම ජපමාල වන්දනා ගමනට අපි සූදානම් වෙමු. තේවත්තේ ලංකාප ස්වාමිදුවගේ රැකවරණයක්, මාතර මෑණියන්ගේ පහසත්, මඩු මෑණියන්ගේ ආශ්චර්යත්, ලාංකීය කතෝලික සභාවේම දේව මෑණියන්ගේ ආදරයත් මුසු කරමින් ලක්තෙරණ පුරාවටම රදගුරු පදවි 12ම ආවරණය වෙමින් අමතමින් භාෂා ත්‍රිත්වයන්ම එක් ලක් මෑණියන්ගේ දරු කැලක් විලසින් ජපමාලය දෝත දරාගෙන ඔස්සවමු අපේ හදවත් ජපමාල පුදසුන කරා. ඔක්තෝබර් 2 වනදා සිට සෑම දිනකම සවස 7 සිට 8 දක්වා නිවසේ සිට ඔබත් එකතු වෙන අප සමග යදින්න ජපමාලයේ ලක්මෑණියන් දිවයින පුරා. ඔස්සවමු අපේ හදවත් ජපමාල පුදසුන කරා. இன்று தூய லூர்து அன்னை ஆலயத்தில் மரியன்னையின் திருச்செபமாலையை ஜெபித்து அவரின் வலிமையான பரிந்துரை எமது நாட்டிற்கும் தொற்றுக்கு உள்ளாகி அவதிப்படும் மக்களுக்கு கூடிய விரைவில் ஒரு நல்ல நிலைமை உருவாகி மக்கள் இயல்பு வாழ்வுக்கு திரும்ப வேண்டுமென்றும் நாட்டில் மக்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் வெகு விரைவில் தீர்க்கப்பட வேண்டுமென்றும் மன்றாடி மரியன்னை பரிந்துரைக்க கேட்டு இந்த ஜெபமாலை தியானத்தை ஒப்புக் கொடுப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. விசுவாச பிரமாணம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடம் இருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையையும் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பையும் நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே.
அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து ரட்சித்தருளும், சகல ஆன்மாக்களையும் பரலோக பாதைக்கு வழி நடத்தும். உமது அதிகமாக தேவைப்படுகின்றவர்களுக்கு சிறப்பான உதவி செய்தருளும். உயிர்ப்பின் மறை ரகசியங்கள். முதலாவது உயிர்ப்பின் மறை ரகசியம். இயேசு கல்லறை விட்டு உயிர்த்தெழுந்ததை தியானிப்போம். மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 5-6. அப்பொழுது வானதூதர் அப்பெண்களை பார்த்து, நீங்கள் அஞ்சாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என எனக்கு தெரியும். அவர் இங்கே இல்லை, அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே.
அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. போயின் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து ரட்சியும், சகல ஆன்மாக்களையும் பரலோக பாதைக்கு வழிநடத்தும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி செய்தருளும். දෙවන අභිරහස ජේසුස් ස්වාමීන් වහන්සේ ස්වර්ගාරෝහණය වීම. අපොස්තුලන්ගේ ක්‍රියාපොතේ පළවෙනි පරිච්ඡේදයේ 9 වන වගන්තියේ සිට 11 වෙනි වගන්තිය දක්වා උන්වහන්සේ මෙසේ වදාරා ඔවුන් බලා සිටියදීම ඔසවා ගනු ලැබ බලාකුලකින් වැසී ඔවුන්ට නොපෙනී ගියසේක. උන්වහන්සේ යන කල ඔවුන් අහස දෙස බලාගෙන සිටියදී සුදු වතින් සැරසුණු මිනිස්යෝ දෙදෙනෙක් ඔවුන් ළඟ සිට ගලීලයේ වැසියෙනි, ඔබ අහස දෙස බලාගෙන සිටින්නේ කුමටද? ඔබ කෙරෙන් ඔසවා ගනු ලැබූ මෙම ජේසුස් වහන්සේ ස්වර්ගයට නගිනු දුටුසේම ආපසු වඩිනු ඇතැයි කීහ. ස්වර්ගයේ වැඩ සිටින අපගේ පියාණනි, ඔබ ශ්‍රී නාමයට ප්‍රශංසා වේවා. ඔබගේ රාජ්‍ය පැමිණේවා. ඔබගේ කැමැත්ත ස්වර්ගයේ මෙන් මෙලොවට වේවා. අපගේ එදිනෙදා භෝජනය අද ප්‍රදානය කළ මැනව. අපට වැරදි කරන අයගේ වැරදි අප කමා කරන ආත්මෙන් අපගේ වැරදිද කමා කළ මැනව. පාපවස්තාවට සීමට අපට ඉඩනදී අයාබදින් අපගතා මැනව. නමෝ මරියනි, දේව ප්‍රසාද පූර්ණවන්තිනි, ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ඉස්තුරින් අපේ ආශිර්වාද ලදී ඔබ වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසේ බලවත් ජේසුස් ආශිර්වාද ලද්දාහුමය. ශාන්ත මරියනි, දේවමෑණියනි, පාපෝ අපෝදේසා දැනුත් අපේ මරණ වේදීනි ආඥා කළ මැනව. ආමේන්. නමෝ මරියනි, ප්‍රිය ප්‍රසාද පූර්ණවන්තිනි, ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ඉස්තුරින් අපේ ආශිර්වාද ලද්දී ඔබ වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසේ බලවත් ජේසුස් ආශිර්වාද ලද්දාහුමය. ශාන්ත මරියනි, දේවමෑණියනි, පාපෝ අපෝදේසා දැනුත් අපේ මරණ වේලේදී යාඥා කළ මැනව. ආමේන්. නමෝ මරියනි, ප්‍රිය ප්‍රසාද පූර්ණවන්තිනි, ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ඉස්තුරින් අදුරෙන් ආශිර්වාද ලද්දී ඔබ වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසේ බලවත් ජේසුස් ආශිර්වාද ලද්දාහුමය. ශාන්ත මරියනි, දේවමෑණියනි, පාපෝ අපෝදේසා දැනුත් අපේ මරණ වේලේදී යාඥා කළ මැනව. ආමේන්. නමෝ මරියනි, ප්‍රිය ප්‍රසාද පූර්ණවන්තිනි, ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ඉස්තුරින් අදුරෙන් ආශිර්වාද ලද්දී ඔබ වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසේ බලවත් ජේසුස් ආශිර්වාද ලද්දාහුමය. ශාන්ත මරියනි, දේවමෑණියනි, පාපෝ අපෝදේසා දැනුත් අපේ මරණ වේලේදී යාඥා කළ මැනව. ආමේන්. නමෝ මරියනි, ප්‍රිය ප්‍රසාද පූර්ණවන්තිනි, ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ඉස්තුරින් අදුරෙන් ආශිර්වාද ලද්දී ඔබ වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසේ බලවත් ජේසුස් ආශිර්වාද ලද්දාහුමය. ශාන්ත මරියනි, දේවමෑණියනි, පාපෝ අපෝදේසා දැනුත් අපේ මරණ වේලේදී යාඥා කළ මැනව. ආමේන්. නමෝ මරියනි, ප්‍රිය ප්‍රසාද පූර්ණවන්තිනි, ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ඉස්තුරින් අදුරෙන් ආශිර්වාද ලද්දී ඔබ වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසේ බලවත් ජේසුස් ආශිර්වාද ලද්දාහුමය. ශාන්ත මරියනි, දේවමෑණියනි, පාපෝ අපෝදේසා දැනුත් අපේ මරණ වේලේදී යාඥා කළ මැනව. ආමේන්. නමෝ මරියනි, ප්‍රිය ප්‍රසාද පූර්ණවන්තිනි, ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ඉස්තුරින් අදුරෙන් ආශිර්වාද ලද්දී ඔබ වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසේ බලවත් ජේසුස් ආශිර්වාද ලද්දාහුමය. ශාන්ත මරියනි, දේවමෑණියනි, පාපෝ අපෝදේසා දැනුත් අපේ මරණ වේලේදී යාඥා කළ මැනව. ආමේන්. නමෝ මරියනි, ප්‍රිය ප්‍රසාද පූර්ණවන්තිනි, ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය.
ස්තුරින් අතුරෙන් ආශිර්වාද ලද්දී ඔබ වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසේ බලවත් ජේසුස් ආශිර්වාද ලද්දා වූමය. ශාන්ත මරියනී දේවමෑණියනී පාපෝ අපෝදේසා දැනුත් අපේ මරණ වේලේදීන් යාඥා කළමනවා. ආමේන්. නමෝ මරියනී ප්‍රිය ප්‍රසාද පූර්ණවන්තේනි ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ස්තුරින් අතුරෙන් ආශිර්වාද ලද්දී ඔබ වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසේ බලවත් ජේසුස් ආශිර්වාද ලද්දා වූමය. ශාන්ත මරියනී දේවමෑණියනී පාපෝ අපෝදේසා දැනුත් අපේ මරණ වේලේදීන් යාඥා කළමනවා. ආමේන්. පිතා පුත්‍රය ස්ත්‍රීසු සාන්තුනාම ත්‍රිත්ව ඒකදෙවන වහන්සේට සෝස්ත්‍ර වේවා. ආදී වූ ආත්මයෙන් දැනුන් නිතිපතත් අනන්ත කාලයක් වේවා. ආමේන්. අවමාගේ ජේසුනි අපගේ පාපොල් සමාදන මැනව නිරාගින නම ගලවාගත මැනව සියවාත්මයන්ද විශේෂ කොට ඔබගේ දයාවෙන් තාවුන ආත්මයන්ද ස්වර්ග රාජ්‍යයට ගෙන්වාගත මැනව. மூன்றாவது உயிர்ப்பின் மறை ரகசியம். தூய ஆவியானவர் அப்போஸ்தலர் மேலும் கன்னிமரியால் மேலும் இறங்கி வந்ததை தியானிப்போமாக. திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 2 தொடங்கி 4 முடிய. திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். விண்ணுலகில் இருக்கிற தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெறுக. முது ஆட்சி வருக. முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. கர்த்தர் ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும்,
எங்களின் நரகத்திலிருந்து ரட்சித்தருளும். சகல ஆத்துமாக்களை பரலோக பாதவழி நடத்தியலும். හතරවන අභිරහස දේව මාතාවන් ආත්ම ශරීර පිටින් ස්වර්ගයට ඔසවා ගනු ලැබීම. 1 තෙසලෝනික 4 වන පරිච්ඡේදයේ 14 වගන්තියේ සිට 17 වගන්තිය දක්වා ජේසුස් වහන්සේ නැසී නැවත උත්ථාන වූ සේකැයි අපි අදහමු. එසේම ජේසුස් වහන්සේ කෙරෙහි විශ්වාස කරමින් උන්වහන්සේ තුල සැතපුණු අය උන්වහන්සේ මගින් දෙවියන් වහන්සේ නැවත ගෙනෙන සේකැයිද අදහමු. අප දැන් ඔබට කියන්නේ සමිදානන් වහන්සේම වදාළ කරුණකි. එනම් සමිදානන් වහන්සේගේ ආගමනයේදී ජීවත්ව සිටින අපට උන්වහන්සේ තුල සැතපුණු අයට නොමැති විශේෂ වාසියක් නැති බවය. මන්ද සමිදානන් වහන්සේම අනදීමේ ශබ්දයේද අග්‍ර දේවදූතයෙකුගේ හඬද දෙවියන් වහන්සේගේ හොරණෑ නාදයද ඇතිව ස්වර්ගයෙන් බැස වදාරනසේක. ක්‍රිස්තුන් වහන්සේ අදහමින් උන්වහන්සේ තුල සැතපුණු අය පළමු කොට නැගිටින්නෝය. එවිට ජීවතුන් අතර සිටින අපි ඔවුන් සමග සමිදානන් වහන්සේ හමුවන පිණිස වලාකුළු වලින් අහසට ඔසවා ගනු ලබන්නෙමු. මෙසේ අපි නිතරම සමිදානන් වහන්සේ සමග සිටින්නෙමු. ස්වර්ගයේ වැඩ සිටින අපේ පියාණනි, ඔබගේ ශ්‍රී නාමයට ප්‍රශංසා වේවා. ඔබගේ රාජ්‍ය පැමිණේවා. ඔබගේ කැමැත්ත ස්වර්ගයේ මෙන් මෙලොව ඊට වේවා. අපගේ එදිනෙදා භෝජනය අපට දානය කළ මැනව. අපට වැරදි කරන අයගේ වැරදිද අප කමා කරනාත් මෙන් අපගේ වැරදිද කමා කළ මැනව. පාප අවස්ථාවන්ට හසු වීමට අපට ඉඩ නොදී අයාබදින් අප මුදාගත මැනව. නමෝ මරියනි, ප්‍රිය ප්‍රසාද පූර්ණවන්තිනි, ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ස්ත්‍රීන් අතරින් ආශිර්වාද ලද්දී ඔබ වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසේ බලවත් ජේසුස් ආශිර්වාද ලද්දාහුමය. ශාන්ත මරියනි, දේවමෑණියනි, පාප අපෝදේසා දැනුත් අපේ මරණ වේලෙන් යාඥා කළ මැනව. ආමීන්. නමෝ මරියනි, ප්‍රිය ප්‍රසාද පූර්ණවන්තිනි, ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ස්ත්‍රීන් අතරින් ආශිර්වාද ලද්දී ඔබ වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසේ බලවත් ජේසුස් ආශිර්වාද ලද්දාහුමය. ශාන්ත මරියනි, දේවමෑණියනි, පාප අපෝදේසා දැනුත් අපේ මරණ වේලෙන් යාඥා කළ මැනව. ආමීන්. නමෝ මරියනි, ප්‍රිය ප්‍රසාද පූර්ණවන්තිනි, ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ස්ත්‍රීන් අතරින් ආශිර්වාද ලද්දී ඔබ වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසේ බලවත් ජේසුස් ආශිර්වාද ලද්දාහුමය. ශාන්ත මරියනි, දේවමෑණියනි, පාප අපෝදේසා දැනුත් අපේ මරණ වේලෙන් යාඥා කළ මැනව. ආමීන්. නමෝ මරියනි, ප්‍රිය ප්‍රසාද පූර්ණවන්තිනි, ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ස්ත්‍රීන් අතරින් ආශිර්වාද ලද්දී ඔබ වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසේ බලවත් ජේසුස් ආශිර්වාද ලද්දාහුමය. ශාන්ත මරියනි, දේවමෑණියනි, පාප අපෝදේසා දැනුත් අපේ මරණ වේලෙන් යාඥා කළ මැනව. ආමීන්. නමෝ මරියනි, ප්‍රිය ප්‍රසාද පූර්ණවන්තිනි, ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ස්ත්‍රීන් අතරින් ආශිර්වාද ලද්දී ඔබ වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසේ බලවත් ජේසුස් ආශිර්වාද ලද්දාහුමය. ශාන්ත මරියනි, දේවමෑණියනි, පාප අපෝදේසා දැනුත් අපේ මරණ වේලෙන් යාඥා කළ මැනව. ආමීන්. නමෝ මරියනි, ප්‍රිය ප්‍රසාද පූර්ණවන්තිනි, ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ස්ත්‍රීන් අතරින් ආශිර්වාද ලද්දී ඔබ වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසේ බලවත් ජේසුස් ආශිර්වාද ලද්දාහුමය. ශාන්ත මරියනි, දේවමෑණියනි, පාප අපෝදේසා දැනුත් අපේ මරණ වේලෙන් යාඥා කළ මැනව. ආමීන්. නමෝ මරියනි, ප්‍රිය ප්‍රසාද පූර්ණවන්තිනි, ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ස්ත්‍රීන් අතරින් ආශිර්වාද ලද්දී ඔබ වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසේ බලවත් ජේසුස් ආශිර්වාද ලද්දාහුමය. ශාන්ත මරියනි, දේවමෑණියනි, පාප අපෝදේසා දැනුත් අපේ මරණ වේලෙන් යාඥා කළ මැනව. ආමීන්. නමෝ මරියනි, ප්‍රිය ප්‍රසාද පූර්ණවන්තිනි, ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ස්ත්‍රීන් අතරින් ආශිර්වාද ලද්දී ඔබ වහන්සේය.
ඔබගේ ශ්‍රී කුසේ බලවන් ජේසුස් ආශිර්වාද ලදාහුමය. ශාන්ත මරියනී දේවමෑණියනී පාපෝ අපෝ දේසා දැනුත් අපේ මරණ වේලේදීන් යාඥා කළ මැනව. ආමේන්. නමෝ මරියනී ප්‍රිය ප්‍රසාද පූර්ණවන්තේනි ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ස්තුරින් අදුරින් ආශිර්වාද ලද්දී ඔබ වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසේ බලවන් ජේසුස් ආශිර්වාද ලදාහුමය. ශාන්ත මරියනී දේවමෑණියනී පාපෝ අපෝ දේසා දැනුත් අපේ මරණ වේලේදීන් යාඥා කළ මැනව. ආමේන්. නමෝ මරියනී ප්‍රිය ප්‍රසාද පූර්ණවන්තේනි ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ස්තුරින් අදුරින් ආශිර්වාද ලද්දී ඔබ වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසේ බලවන් ජේසුස් ආශිර්වාද ලද්දාහුමය. ශාන්ත මරියනී දේවමෑණියනී පාපෝ අපෝ දේසා දැනුත් අපේ මරණ වේලේදීන් යාඥා කළ මැනව. ආමේන්. पिता पुत्र्या स्प्रीस्तु सांतुनामं त्रित्व एकम लोकमय वහන්සේ සෝස්ත්‍ර වේවා. ආදී වූ ආත්මේ දෙනු නීතිපතක් අනන්ත කාලයක් වේවා. ආමේන්. ஐந்தாவது உயிர்ப்பின் மறை ரகசியம். மரியாள் விண்ணக மண்ணக அரசியாக முடிசூட்டப்பட்டதை தியானிப்போமாக. திருவெளிப்பாடு அதிகாரம் 1 வசனம் 1. இது இயேசு கிறிஸ்து அருளிய திருவெளிப்பாடு. விரைவில் நிகழ வேண்டியவற்றை தம் பணியாளர்களுக்கு காட்டுமாறு கடவுள் இவ்வெளிப்பாட்டை கிறிஸ்துவுக்கு அருளினார். அவர் தம் வானதூதரை அனுப்பி தம் பணியாளராகிய ஜோவானுக்கு அவற்றை தெரிவித்தார். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவுக. ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்திரலும், எங்களை நரக நெருப்பில் நிறுத்திரலும். கிருபை தயாபரத்துக்கு மாதாவாயிருக்கிற எங்கள் ராக்கினியே வாழ்க. எங்கள் சீவமே, எங்கள் மதுரமே, எங்கள் தஞ்சமே வாழ்க. பரதேசிகளாயிருக்கிற நாங்கள் ஏவையின் மக்கள் உம்மை பார்த்து கூப்பிடுகின்றோம். இந்த கண்ணீர் கணவாயிலிருந்து பிரலாபித்து அழுது உம்மை நோக்கி பெருமூச்சு விடுகின்றோம். ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகின்ற தாயே, உம்முடைய தயாபரமுள்ள திருக்கண்களை எங்கள் பேரிலே திருப்பியருளும். இதனன்றியே நாங்கள் இந்த கடந்த பிற்பாடு உம்முடைய திருக்குமாரனாகிய ஜேசுநாதருடைய பிரேட்சமான தரிசனத்தை எங்களுக்கு தந்தருளும். கிருபாகரியே, தயாபரியே, பேரின்ப ரசமுள்ள கன்னிமா மரியே, ஜேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரஇருக்கத்தக்கதாக சர்வேஸ்வருடைய பரிசுத்த தேவ மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கின்ற பிதாவாகிய சர்வேஸ்வரா, உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரா, தூய திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, புனித மரியாயே, இறைவனின் புனித மாதாவே, கன்னியர்களுள் உத்தம கன்னிகையே, கிறிஸ்துவினுடைய மாதாவே, தேவ பிரசாதத்தின் மாதாவே, மகா பரிசுத்த மாதாவே, கற்பு நிறைந்த மாதாவே, பழுதற்ற கன்னியாயிருக்கிற மாதாவே, கன்னி தூய்மை கடாத மாதாவே, மகா அன்புக்கு பாத்திரராயிருக்கிற மாதாவே, ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, நல்ல ஆலோசனை மாதாவே, சிருஷ்டிகருடைய மாதாவே, இரட்சகருடைய மாதாவே, மகா புத்தியுள்ள மாதாவே, மகா வணக்கத்துக்குரிய கன்னிகையே, மகா புகழ்ச்சிக்குரிய கன்னிகையே, சக்தியுடையவளான கன்னிகையே, தயையுள்ள கன்னிகையே, விசுவாசியாயிருக்கிற கன்னிகையே, நீதியின் கண்ணாடியே, ஞானத்தின் இருப்பிடமே, எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, ஞான பாத்திரமே, மகிமைக்குரிய பாத்திரமே, அதிசிறந்த பக்தியுள்ள பாத்திரமே,
மறைப்பொருளை கொண்ட ரோஜா மலரே, தாவீது ராசாவுடைய கோபுரமே, தந்தமயமாயிருக்கிற கோபுரமே, பொன்மயமான ஆலயமே, உடன்படிக்கையின் பேழையே, பரலோகத்தின் வாசலே, விடியற்காலத்தின் நட்சத்திரமே, நோயாளிகளுக்கு ஆரோக்கியமே, பாவிகளுக்கு அடைக்கலமே, கஸ்திப்படுகிறவர்களுக்கு தேற்றரவே, கிறிஸ்தவர்களின் சகாயமே, வானத்தூதர்களின் ராக்கினியே, பிதாக்களின் ராக்கினியே, இறைவாக்கினரின் ராக்கினியே, அப்போஸ்தலர்களின் ராக்கினியே, வேத சாட்சிகளின் ராக்கினியே, துதியர்களின் ராக்கினியே, கன்னியர்களின் ராக்கினியே, எல்லா புனிதர்களின் ராக்கினியே, சென்ம பாவமில்லாமல் உட்பவித்த ராக்கினியே, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ராக்கினியே, திருச்செபமாலையின் ராக்கினியே, சமாதானத்தின் ராக்கினியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு தகுதியுள்ளவர்களாகும்படி இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக மன்றாடும். செபிப்போமாக. இறைவா, முழுமனதோடு திடனாக விழுந்து கிடக்கின்ற இந்த குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் தூய கன்னிகையான மரியாளினுடைய வேண்டுதலினால் எதிர்களின் சூழ்ச்சிகள் யாவற்றினின்றும் எங்களை பரிவுடன் காத்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.
யோவான் எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம். இறைவசனம் 54 தொடங்கி 58 முடிய. எனது சதியை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதியை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கின்றேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணிலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோருண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இது வாழ்வு வழங்கும் கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதரங்களே, நானே வாழ்வு தரும் உணவு என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எனது சதியை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் என்று ஆண்டவர் இந்த உலக வாழ்வை கடந்த நிலையான வாழ்வை பற்றி பேசுகின்றார். இந்த நிலையான வாழ்வுக்குள்ளே நுழைவதற்கு, இந்த நீடித்த வாழ்வுக்குள்ளே நாங்கள் நுழைந்து கடவுளோடு ஒன்றித்திருப்பதற்கு நமக்கு முன்னேற்பாடாக ஆண்டவர் ஒன்றை செய்திருக்கின்றார். அதுதான் அவருடைய திரு உடல் திரு இரத்தம். ஆண்டவருடைய திரு உடல் திரு இரத்தத்தை குடிப்பவர்களுடைய வாழ்க்கையிலே அழிவு இராது, தீமை இராது, அவர்களை தீவினை அண்டாது. மாறாக இந்த உலகிலே பாதுகாப்பும், வருகின்ற உலகிலே நீடித்த நிலை வாழ்வும் இருக்கும் என்று ஆண்டவர் திட்டவட்டமாக சொல்லுகின்றார். ஆண்டவருடைய சதியை உண்பதற்குரிய எல்லா சந்தர்ப்பங்களிலுமே அவருடைய உடலை நாங்கள் பெறுகின்ற பொழுது, அவருடைய இரத்தத்தை நாங்கள் குடிக்கின்ற பொழுது, எங்களுக்குள்ளே நாங்கள் அவராகவே மாறுவதனாலே, நாங்கள் அவராகவே மாறி அவருக்குரிய ஒரு வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் நுழைவதனாலே எங்களை எந்த தீமையும் அணுகாது, அண்டாது. அழிவு என்பது சாத்தியமே இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நாட்களிலே, நம்முடைய நாட்டிலே, நம்முடைய ஊர்களிலே, நம்முடைய தேசத்திலே இந்த கோவிட் தொற்றினாலே பல மக்கள் மரணித்து கொண்டிருக்கின்றார்கள். பல மக்கள் அதனாலே பீடிக்கப்பட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கின்றார்கள். மருத்துவத்துறை ஸ்தம்பித்து போயிருக்கின்றது. எல்லாமே கடவுளிலே நம்பிக்கை வைத்தால்தான் உண்டு என்கின்ற ஒரு நிலைமை நமக்கு வந்திருக்கின்றது. இந்த வேளையிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், நானே உண்மையான உணவு. ஆம், நற்கருணை ஆண்டவரிடம் சரணடைகின்ற எவரையுமே நற்கருணை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவர் வாழ்வு கொடுக்கின்றார். அவருடைய வாழ்வு அழிவுக்கான பாதை அல்ல, மாறாக நிலைத்திருக்கின்ற நீடித்திருப்பதான வாழ்க்கை. இந்த நிலையான நீடித்த வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருவதனாலே நாங்கள் அதை இந்த வேளையிலே நற்கருணை ஆண்டவர் வழியாக நம்முடைய விசுவாசத்தின் ஆழத்தின் அடிப்படையிலே பெற்றுக்கொள்வோமாக. ක්‍රිස්තුමන් තුළ මා ප්‍රියාදර සහෝදර සහෝදරිනි, මේ සන්ධ්‍යාවේදී සුදවර ජෝම් තුමාගේ සුභාරංචියේ දෙවන පරිච්ඡේදයේ 4 වගන්ති 2 අරගෙන ඔබත් එක්ක කෙටියෙන් මෙනෙහි කරලා ස්වාමින් වහන්සේට යාඥා කරන්නට අපි දැන් සූදානම් වෙනවා. අපි සවන් දෙමු මේ දේව වාක්‍යයට. ජේසුස් වහන්සේ කතා කොට ස්ත්‍රිය
ඔබත් මාත් මේ ගැන කරදර වන්නේ කුමටද? මාගේ මොහොත තවම පැමිණ නැතැයි වදාළසේක. උන්වහන්සේගේ මෑණියෝ මේ කරුවන් අමතා මෙතුමානන් ඔබට කියන කොයි දෙයක් වද කරන්නැයි කීහ. ක්‍රිස්තුමාන් තුළ මහා ප්‍රිය ආදර සහෝදර සහෝදරියනි, මේ ලෝකේ අපි දැකලා තියෙනවා ඕන තරම් අම්මලා පුතාලා. හැබැයි බොහෝ වෙලාවට අපි දකින්නේ අම්මව තේරුම් ගන්නට බැරි පුතාලා, නැත්නම් දරුවෝ දරුවන්ව තේරුම් ගන්නට බැරි දෙමව්පියෝ. මම විශ්වාස කරනවා මේ ලෝකේ ඉපදුනා නම් තමන්ගේ පුතාගේ සෑම වචනයක්ම, සෑම ඉරියව්වක්ම, සෑම සිතුවිල්ලක්ම, සෑම ක්‍රියාවක්ම 100% තේරුම් ගත්ත අම්මා කෙනෙක් හිටියා නම් ඒ දේව අම්මා පමණයි. ඒ වගේමයි තමන්ගේ අම්මා හිතන දේ, අම්මා ප්‍රාර්ථනා කරන දේ, අම්මගේ අරමුණ 100% ඒ වචනවල, ඒ ඉරියව්වල, ඒ ක්‍රියාවන් තුල, ඒ සිතුවිලි තුල තේරුම් ගත්ත දරුවෙක් හිටියා නම්, පුතෙක් හිටියා නම් ඒ දේව පුත්‍රයා පමණමයි. ඒ නිසායි ප්‍රියාදර සහෝදර සහෝදරියනි, අපි දකින්නේ මේ කානා නුවර මගුල් ගෙදර ඇතිවෙච්ච සිදුවීමේදී මේ දේව අම්මා දේව පුතාට ගිහිල්ලා කියනවා මේ ගෙදරට අපි උදව් කරන්නට ඕන. මේ මොහොතේ මේ ජනතාවට, මේ පවුලට, මේ නිවසට අපේ උදව් අවශ්‍යයි කියලා. දේව පුත්‍රයා සැනකින් දෙන උත්තරය ඔබයි මමයි දෙන්නම ආරාධිතයින්. ඇයි අපි මේ ගැන කරදර වෙන්නේ? ඊට අදාළ නිවසේ පාර්ශවයන්ට අපි ඊට ක්‍රියා කරන්නට ඉඩ හැරලා නිකන් ඉමු කියන කාරණාව. හැබැයි දේව මාතාවන් එතනින් එහාට තව දෙයක් කරනවා. ඒ තමයි සේවකයන්ට කතා කරලා කියනවා මෙතුමාණන් කියන ඕනම දෙයක් කරන්න. ප්‍රියාදර සහෝදර සහෝදරිනි, මේ දේව අම්මා පුත්‍රයාත් එක්ක තර්ක විතර්ක වලට, පැහැදිලි කිරීම වලට ගියේ නැහැ. සේවකයන්ට කියනවා මෙතුමාණන් කියන ඕන දෙයක් කරන්න කියලා. ඊට හේතුව අම්මා දැනගෙන හිටියා පුතාගේ ඊළඟ පියවර. ප්‍රියාදර සහෝදරනි, මේ මොහොතේ එවැනිම අවස්ථාවක් අපි මුහුණ දීලා සිටිනවා, අපි අත් දකින්නට යනවා. ඒ තමයි දේව අම්මයි, ඒ දේව පුත්‍රයයි අපේ නිවසට මේ සැන්දෑවේ පැමිණිලා ඉන්නවා. උන්වහන්සේ ජීවමානව අපි අතර ඉන්නවා. අපි සුදෝ ජපමාලය අරහා උන්වහන්සේට තුමියට ඉඩ දුන්නා. අපේ නිවසේ සැරිසරන්න, සාලයට, කාමරයට, කුස්සියට අපි හැමතැනටම යන්න ඉඩ දුන්නා. දැන් ඇය අපි වෙනුවෙන් සූදානම් පුත්‍රයා ඉදිරියේ මැදිහත් වෙන්න. හැබැයි ඇය අපිට කියනවා මේ මොහොතේදී බොහොම කාරුණිකව, බොහොම ආදරයෙන් අපිට කියනවා උන්වහන්සේ කියන ඕනෑම දෙයක් කරන්න. ප්‍රියාදර සහෝදර සහෝදරිනි, ඔබයි මමයි සූදානම් නම් ඒ ස්වාමීන් වහන්සේගේ ආශිර්වාදය ලබා ගන්නට, ඒ ස්වාමීන් වහන්සේගේ වරප්‍රසාදයෙන් පිරෙන්නට අපි මේ මොහොතේ අපි එකිනෙකා උන්වහන්සේට බාර කරමු. අපි අපේ දැස් පියාගෙන අපි උන්වහන්සේට අපේ හදවත් විවෘත කරමු. අපේ හදවත් ඔසවමු උන්වහන්සේ වෙතට. අපි යාඥා කරමු. මේ මොහොතේ ඔබේ සියලුම ප්‍රාර්ථනාවන් උන්වහන්සේට බාර කරන්න. අපේ රට වෙනුවෙන්, අපේ ලෝකෙ වෙනුවෙන්, මේ විශ්වය වෙනුවෙන්, සමස්ත ජනතාව වෙනුවෙන් අපි යාඥා කරමු. ජීවමාන ස්වාමීන් වහන්සේ, මේ සන්ධ්‍යාවේ ඔබ වහන්සේව නමදින්නට, ඔබ වහන්සේට ප්‍රශංසා කරන්නට, ඔබ වහන්සේ ස්තුතියි කියන්නට ඔබ වහන්සේ අපිට දුන්න අවස්ථාව වෙනුවෙන් අපි ස්තුතිවන්ත වෙනවා. විශේෂයෙන් අපි ඔබ වහන්සේට ප්‍රශංසා කරනවා ස්වාමිනී. ඒ සෑම දෙයකට වඩා ඔබ වහන්සේ මේ මොහොතේ ඔබ වහන්සේගේ මෑණියන් කැටුව අපගේ නිවසට පැමිණි නිසා ස්වාමිනී, අපි ඔබ වහන්සේට දන නම අපේ ප්‍රශංසාව, ගෞරවය පුද කරනවා. ස්වාමිනී, අපි දන්නවා ඔබ වහන්සේ අපගේ හදවත් දන්න බව. ඔබ වහන්සේ අපගේ සියල්ල
දන්න බව අපි විශ්වාස කරනවා. ඔබ වහන්සේගෙන් සංගවන්නට දෙයක් නැහැ. ස්වාමිනී ඔබ වහන්සේ මේ මොහොතේ ජීවමානව වැඩ සිටින මොහොතේදී විශේෂයෙන් මේ අපගේ මාතාවන්ට දේව මාතාවන්ට කැප කරලා ඇති. මේ ලංකා අප ස්වාමී දුවට කැප කරලා ඇති. මේ අපගේ රට වෙනුවෙන් අපි ඔබ වහන්සේට යාඥා කරනවා ස්වාමිනී. උන්වහන්සේගේ මැදිහත්කම තුල ඕතිමියගේ ඉල්ලීම ඉවත නොදමන ඔබ වහන්සේ අපගේ කන ලව්වට සවන් දුන මැනව. දේවමාන ස්වාමීන් වහන්සේ අපි මේ මොහොතේ ඔබ වහන්සේට යාඥා කරනවා. අපගේ ශ්‍රී ලංකා මාතාව කතෝලික සභාව මූණ දීලා සිටින ඒ අර්බුදකාරී తত্ত্বය, ඒ වික්ෂිප්ත වූ මොහොත, ඒ තේරුම් ගත හැකි ගත නොහැකි වටහා ගත නොහැකි මොහොත විශේෂයෙන් ස්වාමිනී සිය ගණනක් ඒ වහන්සේගේ උත්ථානයේ මංගල්‍ය සමාරණයට ගිහිල්ලා ජීවිතයෙන් වන්දි ගෙවූ මොහොත අපි ඔබ වහන්සේ ඉදිරියේ සිහිපත් කරනවා. ඒ සියලු දෙනා වෙනුවෙන් ඔබ වහන්සේට යාඥා කරනවා. සත්‍යයේ සාධාරණත්වයේ තුල්පත වූ ස්වාමින් වහන්සේ ඔබ වහන්සේ මේ මොහොතේ ඔබ වහන්සේගේ කරුණා වරප්‍රසාදය තුල ගල් වූ තද වූ හදවත් මෘදු කළ මැනව යුක්තියට සාධාරණත්වයට සවන් දෙන්නට ඔවුන්ගේ හදවත් විවෘත කළ මැනව හෘද සාක්ෂියට අනුව ජීවත් වන්නට සමස්ත රටවැසියන්ට පාලකයාගේ සිට පාලිතයා දක්වා සෑම කෙනෙකුටම ඒ හෘද සාක්ෂියට සවන් දෙන්නට හෘද සාක්ෂිය තුළ ජීවත් වන්නට ස්වාමිනී ඔබ වහන්සේගේ කරුණා වරප්‍රසාදය දානය කළ මැනව ස්වාමිනී අපි යාඥා කරනවා මේ මොහොතේදී විශේෂයෙන් මේ වෙන විට සමස්ත ලෝකයේම මුහුණ දීලා තියෙන මේ කොරෝනා වසංගතය වෙනුවෙන් බොහෝ දෙනෙක් මේ මොහොතේ ජීවිතයේ අනිශ්චිතතාවය තුළ ජීවත් වෙනවා. බලාපොරොත්තු සුන් වෙලා ඉන්නේ සියලු දෙනාගේ ජීවිතවලට ඔබ වහන්සේගේ කරුණාවේ බලාපොරොත්තුවේ සුවයේ ස්පර්ශය දානය කළ මැනව ස්වාමිනී. ඔබ වහන්සේ කෙරෙහි විශ්වාස කරන ඔබ වහන්සේ කෙරෙහි බලාපොරොත්තු වන ඒ සියලු දෙනාට ඔබ වහන්සේව අත්දකින්නට ඔබ වහන්සේගේ අපරිමිත ප්‍රේමයෙන් පිරෙන්නට ඔබ වහන්සේ ඔවුන්ට සැලැස්සුව මැනව ස්වාමිනී. මා දුබල වන විට මා සවිමත් වන බව ඔබ වහන්සේ අපට මතක් කරනවා. මේ දුර්වල මොහොතේදී සෑම ජනතාවක්ම ඔබ වහන්සේ ශක්තිමත් කළ මැනව. ස්ථිර වූ ඇදහිල්ල තුළ බලාපොරොත්තු තුළ ඔවුන්ට මේ වසංගතයට මුහුණ දෙන්නට ජය ගන්නට ඔබ වහන්සේට ස්තුති ප්‍රශංසා කරන්නට වරම් දානය කළ මැනව ස්වාමිනී. ස්වාමිනී අපි දකිනවා මේ මොහොතේදී අපේ රට විශේෂයෙන් ගුරු ප්‍රශ්නයකට මැදි වෙලා තියෙනවා. ළමයින්ගේ අධ්‍යාපනය අර්බුදකාරී තත්ත්වයකට පත් වෙලා තියෙනවා. දරුවන්ගේ අනාගතය ව්‍යාකූල වෙලා තියෙනවා. ගුරුවරුන්ගේ හෙට දවස ව්‍යාකූල වෙලා තියෙනවා. අර්බුද ගඩයි ස්වාමිනී අපේ ජීවිතවල දේව මාතාවෙනි ඒ අර්බුද මැද්දට ඔබ වහන්සේ වැඩම කරන්න. ඒ අර්බුද තුල ඔබ වහන්සේ ඔබ පුත්‍රයාණන් ඉදිරියේ මැදිහත් වෙන්න. මේ අර්බුදයෙන් ගොඩ එන්නට මේ ප්‍රශ්නයෙන් මිදෙන්නට පියාණෙනි අපි සූදානම් ඔබ වහන්සේ කියන ඕනෑම දෙයක් කරන්නට. දේව මාතාවෙනි අපි කැමති උන් වහන්සේ ඉදිරියේ මුළුමනින් කැප වෙන්නට අවනත වෙන්නට කීකරු වන්නට අපට ඉඩ දෙන්න. උන්වහන්සේගේ වචනයට සවන් දීලා උන්වහන්සේ කියන ඕනෑම දෙයක් කරන්න. ඒ තුල සැබෑ ප්‍රීතියක් දකින්න අපට අවස්ථාව දෙන්න ස්වාමිනී. ස්වාමිනී අපි විශේෂයෙන් යාඥා කරනවා මේ අපේ පදවිය වෙනුවෙන් අපේ කිතුණු ජනතාව වෙනුවෙන් මේ මීසම වෙනුවෙන් අපි යාඥා කරනවා ස්වාමිනී. ඔබ වහන්සේගේ මෑණියන්ගේ මධ්‍යස්ථකම තුළ දෙවි පියාණන්ගේ ආශිර්වාදය තුළ සුදහාත්මයන්ගේ මඟ පෙන්වීම තුළ සමස්ත සංඝය සමස්ත පවුල ආශිර්වාද කළ මැනව මඟ ගැන්වුව මැනව දිරි ගැන්වුව මැනව බලාපොරොත්තුවේ විශ්වාසයේ ස්ථීර කළ මැනව ඔබ වහන්සේගේ ශුද්ධ පවුලට සමාන කළ මැනව ඔබ වහන්සේට සදා ප්‍රශංසාවත් මහිමයත් ගෞරවයත් අත් වේවා. ආමෙන්.
ஆமென்.